தோழர் ராமநாதன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாதவரம் செங்குன்றம் பகுதிக்குழுடைய செயலாளர் அன்பிற்குரிய தோழர் கமலநாதன் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாதவரம் பகுதிக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் தமிழ்ச்செல்வி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நல்ல முறையில் ஏற்பாடு செய்து இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து சென்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த வட்டாரத்தினுடைய கிளை செயலாளர்கள், மூத்த தோழர்கள் பொன்னுசாமி நாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வடசென்னை மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுவின் சார்பில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நண்பர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு இங்கே ஏற்கனவே நண்பர்கள் சுட்டிக்காட்டியது போல போர் என்பது ஒரு உச்சபட்சமாக நடக்கக்கூடிய போராக மாறி அந்த போரினுடைய விளைவுகள் ஏராளமான உயிரிழப்புகள், குழந்தைகளுடைய உயிரிழப்புகள், அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு உடைமைகளை இழந்து, சொத்தை இழந்து, வீட்டை இழந்து, வாழ்வை இழந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு பக்கம் நடக்கிறது. இது போர் நடக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு விதமான பொருளாதார தாக்குதலை, அந்த சம்பந்தப்பட்ட நாடுகளில் ஆயுதம் தாக்குதல் என்றால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார தாக்குதல் என்பது இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயத்தில் இந்தியாவும் அதற்கு விதிவிலக்கல்லாமல் சிக்கிக் கொண்டிருக்கிறது. பொதுவாக இங்கே சொன்னார்கள், 1914ஆம் ஆண்டு முதல் 1919ஆம் ஆண்டு வரை உலகத்தில் முதல் உலக யுத்தம் என்று வரலாறு சொல்லக்கூடிய அந்த முதல் உலக யுத்தம் நடைபெற்ற போது லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இந்த முதல் உலக யுத்தம் ஏன் நடைபெற்றது என்று வரலாறு முழுவதும் நீங்கள் தேடி பார்த்தால், ஒரு நாட்டை இன்னொரு நாடு அடிப்பது, வல்லாதிக்கம் என்று சொல்லுவார்கள். ஆதிக்க பலம் கொண்டவர்கள் ஒரு நாட்டை அடிமைப்படுத்தி அதனுடைய எல்லா வளங்களையும் சூறையாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அன்றைக்கு நாடு பிடிக்கும் யுத்தத்தை நடத்தினார்கள். 1914ஆம் ஆண்டிலிருந்து 19ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கும்போது நம்முடைய நாடு உடல் பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையாக இருந்த நாடுதான். ஆனால் அந்த போரிலே 1914ஆம் ஆண்டு முதல் 19ஆம் ஆண்டு வரை இந்த போர் நடந்த பின்னணியிலே தான் உலகத்திலே முதலாக 1917ஆம் ஆண்டு ரஷ்ய நாட்டிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் உலகத்திலே முதலாக ஒரு நாட்டிலே அதிகாரத்தை கைப்பற்றியது என்பது அந்த நாட்டு மக்கள் விரும்பி அந்த நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கட்சியாக கம்யூனிஸ்ட் இயக்கம் மாறி 1917ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ரஷ்ய நாடு தலையீட்டின் பேரில், அவர்கள் வேண்டுகோளின் பேரில் 1919ஆம் ஆண்டு அந்த உலக போர் என்பது முடிவுற்றது. அதற்கு பிறகு 1939ஆம் ஆண்டிலிருந்து 45ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட நம்முடைய நாடு விடுதலை அடைவதற்கு 2 ஆண்டுகள் முன்பு வரை இரண்டாம் உலக யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தம் என்பது நடந்தது. அந்த யுத்தத்தினுடைய கதாநாயகனாக, ஹீரோவாக, வில்லனாக, எல்லாமுமாக ஹிட்லர் என்பவன் இருந்தான். ஜெர்மன் நாடு ஹிட்லர் எந்த நாட்டை பார்த்து வேண்டுமானாலும் இந்த நாட்டை நான் பிடிக்கப் போகிறேன் என்று சொன்னால் அந்த நாடு அடுத்த நிமிஷமே நான் சரணாகதி ஆகிவிடுவேன் என்று சரணாகதி ஆகிவிடும். அப்படிதான் அவர்கள் ஏராளமான நாடுகளை பிடித்தார்கள். போலந்தை பிடித்தார்கள், ஹங்கேரியை பிடித்தார்கள், ருமேனியாவை பிடித்தார்கள், செக்கோஸ்லோவாக்கியா என்ற நாட்டை பிடித்தார்கள். ஏராளமான நாடுகளை எல்லாம் பிடித்து கடைசியிலே சோவியத் யூனியனிலே கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நாட்டில் ஸ்டாலின் தான், மு.க. ஸ்டாலின் கிடையாது, ரஷ்ய ஸ்டாலின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அவர்கள் பூந்து அடிப்பதற்கு திட்டமிட்டார்கள். ஆனால் ரஷ்ய நாட்டிலே புகுந்த அந்த ஜெர்மன் படை, ஹிட்லர் படை கிட்டத்தட்ட அதற்கு பிறகு அவர்கள் கம்யூனிஸ்டுகள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து தாக்குவது என்று முடிவு செய்த போது அந்த தாக்குதல் என்பது எந்த 2ஆம் உலகத்திலே எல்லா நாடுகளையும் அவர்கள் கைப்பற்றினார்களோ அந்த நாடுகளை எல்லாம் மீண்டும் விடுதலை செய்தது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.
கிட்டத்தட்ட நான் சரண்டர் ஆகிறேன் என்று ஜெர்மனுடைய ஹிட்லர் சொன்ன போதும் ஜெர்மன் நாட்டிலே போய் அங்கே செங்கொடியை ஏற்றி ஹிட்லர் அந்த 2ஆம் உலக யுத்தத்திலே தான் கம்யூனிஸ்டுகள் அடித்த அடியில் தான் அவர் இன்று வரை எப்படி மறைந்தார் என்ற தகவல் எல்லாம் மர்மமாக இருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி 2ஆம் உலக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது அங்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஆட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஹிட்லர் பிடித்த 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விடுதலை கொடுத்தது ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த பின்னணியிலே தான் 1947ஆம் ஆண்டு நம்முடைய நாடு விடுதலை அடைந்த போது ரஷ்ய பாதையை பின்பற்றுவதா அல்லது அமெரிக்க பிரிட்டன் பாதையை பின்பற்றுவதா என்று இந்த நாட்டினுடைய அரசாங்கம் முடிவு செய்த போது இந்த நாட்டினுடைய பாரம்பரியமே என்னவென்றால், நாங்கள் ரஷ்ய பாதையும் அல்ல, கம்யூனிஸ்ட் சார்பாகவும் நாங்கள் இருக்க மாட்டோம், அதே நேரத்தில் அமெரிக்கா பிரிட்டன் சார்பாகவும் நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களுடைய வெளிநாட்டு கொள்கை என்பது யாரையும் சாராத ஒரு அணிசாரா கொள்கை, ஒரு கூட்டுச்சாரா கொள்கை என்ற ஒரு கொள்கையை இந்த நாட்டுடைய அறிவுஜீவிகள் உருவாக்கினார்கள். இந்த நாட்டுடைய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு கடைபிடித்தது. ஆக எந்த ஒரு நாட்டினுடைய சார்பாகவும் இல்லாமல் இந்தியாவிற்கு எது தேவையோ, இந்தியாவினுடைய நலனுக்கு எது தேவையோ அப்படிப்பட்ட ஒரு வெளிநாட்டு கொள்கை இருந்த வரைக்கும் இந்தியாவிற்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? இங்கே பேசும்போது தோழர்கள் குறிப்பிட்டார்கள், இஸ்ரேலுடைய அந்த ரவுடி நெதன்யாகு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஈவிரக்கம் பெற்ற ஒரு மனிதன், ஒரு கொடூரமான மனிதன். அந்த நெதன்யாகுவுடைய தலைமையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நடந்த பின்னணியில நெதன்யாகுவை சந்திப்பதற்காக இந்த நம்முடைய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போகிறார். மோடிக்கு அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்திலே பேசுவதற்கு நெதன்யாகு அனுமதிக்கிறார். ஆனால் அங்க என்ன தெரியுமா நடந்தது? இஸ்ரேலுடைய பாராளுமன்ற கூட்டத்திலே நம்முடைய நாட்டுடைய பிரதமர் மோடி பேசுகின்ற பொழுது, மோடி யார், நெதன்யாகுவுடைய அடிமைக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இங்கே கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி அந்த நாடாளுமன்றத்தில் இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட அந்த பாராளுமன்ற கூட்டத்திலே மோடி பேசும்போது கலந்து கொள்ளாமல் அத்தனை பேரும் புறக்கணித்து அவர்கள் வெளியே சென்றார்கள் என்பது ஒரு எவ்வளவு பெரிய மோசமான வரலாறு, எவ்வளவு பெரிய மோசமான சம்பவம் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகின்றேன். மோடி பேசிட்டு இஸ்ரேல் பிரதமரோட உட்கார்ந்து பேசிட்டு என்ன பேசினார், ஏது பேசினார்ன்றது மோடி தான் சொல்லணும். நேற்று பாராளுமன்றத்தில் கேட்கிறாங்க மோடியை, நம்முடைய நாட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறாங்க. அமைச்சர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் சொல்லுகிறார். ஆனால் இதுல எதுவுமே இஸ்ரேல் பிரதமரோட நீங்க என்ன பேசுனீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க அங்கிருந்து இஸ்ரேல்ல இருந்து புறப்பட்டு 48 மணி நேரம் ஆன பின்னணியில இந்த 48 மணி நேரத்திற்குள்ள அங்கே அயதுல்லா குமேனி ஈரான் நாட்டுடைய தலைவர் கொல்லப்படுகிறார், ஈரான் நாட்டுடைய மக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஈரான் நாடு மீது இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ராணுவ தாக்குதலை தொடுக்கிறது. ஆக இந்திய பிரதமர் போய்விட்டு வந்த ஒரு 48 மணி நேரத்தில் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால், ஆக இந்த யுத்தத்திலே இப்படிப்பட்ட ராணுவ தாக்குதலிலே நம்ம நாட்டுடைய மோடி அரசாங்கத்திற்கு என்ன பங்குண்டு என்பதை மோடி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மோடி தெளிவாக பாராளுமன்றத்திலே சொல்லலாமே. நீங்க இஸ்ரேல் மன்றத்தில் சொல்ல வேணாம், பத்திரிகையாளர்கள் சொல்ல வேணாம். இந்த நாட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கின்ற பொழுது இல்லை இல்லை நான் நெதன்யாகுவிடம் அப்படி பேசவில்லை என்று நீங்க சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே, உண்மையை சொல்ல வேண்டியதுதானே. எதையும் சொல்லாமல் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்றைக்கு கேள்வி கேட்கிறார்கள், இந்த யுத்தத்திலே உங்களுக்கு பங்கு இருக்கிறதா, இந்த யுத்தத்திலே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து விட்டு வந்தீர்களா என்று மோடியை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மோடி இன்று வரை வாய் திறக்கவில்லை. நான் கேட்க விரும்புகின்றேன், மோடி என்றால் ஏதோ பெரிய பிம்பமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன, அந்த பிம்பம் எல்லாம் சரிந்து மோடி என்றால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு அடிமை, மோடி என்றால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் அவர்கள் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மை, மோடி என்றால் ஒரு கோழைத்தனமான மனிதன் என்று இன்றைக்கு மோடியை காரி துப்பக்கூடிய நிலைமை என்பது இந்த போரிலே உருவாகி இருக்கிறதா இல்லையா? இப்பொழுது ரஷ்யா சொல்லுகிறார், இந்தியாவில் நீங்க கேட்கலாம், கேஸ் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறுது அப்படின்னா இது உலகம் முழுவதும் தானே நடக்கும், போர் நடந்தா நடக்குமே சொல்லலாம். நாங்க அதை சொல்ல வரல, போர் நடந்தா நிச்சயமாக இந்த விலைகள் எல்லாம் ஏறும் தான், இந்தியாவில் மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் ஏறும். ஆனால் இதை மோடி ராஜதந்திர ரீதியாக அணுகியிருந்தால்
இந்த விலை உயர்வை நிச்சயமாக தவிர்த்திருக்க முடியும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி தெளிவாக சொல்லுகிறது. நேற்று பாராளுமன்றத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது இதைத்தான் ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், மோடி அவர்களே, இந்தியாவிலிருந்து இன்னைக்கு பெட்ரோலோ கேஸோ நம்ம நாட்டுடைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய தேவைகள் இருக்கிறது அல்லவா, இந்த தேவையிலிருந்து நீங்க 10% தான் இந்தியாவில் கிடைக்குது. உள்நாட்டில் கிடைக்கிறது எவ்வளவுன்னா 10% தான் கிடைக்குது. ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு 1000 லிட்டர் பெட்ரோல் தேவைன்னு வைங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 1000 லிட்டர் பெட்ரோல் தேவை அப்படின்னா 10%னா 100 லிட்டர் தான் நம்ம நாட்டில் கிடைக்குது. மீதி 900 லிட்டர் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்றோம். அப்ப வெளிநாட்டில இருந்து நீங்க இறக்குமதி பண்ணணும்னா நம்ம வீட்டில் கேஸ் எரியணும்னா 90% வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணணும். நம்ம வீட்டில் பெட்ரோல் நம்ம வண்டியில ஓடணும்னா 90% நீங்க வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணணும். அப்ப நீ புத்தி உள்ளவனா இருந்தா, நீ ராஜதந்திரம் உள்ளவனா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? உன்னோடையும் நாங்க கூட்டு இல்ல, யாரோடையும் கூட்டு இல்ல, நாங்க எல்லா நாடுகளோடையும் கரம் கோர்த்து சமாதானத்திற்காக நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாடாக இருந்திருந்தால் இன்னைக்கு நமக்கு இந்த தட்டுப்பாடு வந்திருக்காது. ஆனால் இப்பொழுது ஈரான் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தின்ற அந்த பாதையை, அந்த ஆத்து பாதையை அடைச்ச பிறகு அங்க இந்திய கப்பல் போக முடியாது, அமெரிக்க கப்பல் போக முடியாது. ஆனா அவன் என்ன அறிவிக்கிறான்? ரஷ்ய கப்பல் போகலாம், சீன கப்பல் போகலாம்னு அறிவிக்கிறானா இல்லையா? அப்ப ரஷ்ய கப்பலும் சீன கப்பலும் போகுதுன்னா ரஷ்யாக்காரன் என்ன இப்ப அறிவிச்சிட்டான்? ரஷ்ய ஜனாதிபதி இன்னைக்கு அறிவிக்கிறாரு, இந்தியாவிற்கு நான் எண்ணெய் கொடுப்பதற்கு தயார், இந்தியாவுக்கு நான் எரிவாயு சப்ளை பண்றதுக்கு தயார். ஆனா ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த விலைக்கு உன்னால கொடுக்க முடியாது. ஏன்னா நீ அமெரிக்கா கிட்டையும் பேசுற, எங்க கிட்டையும் பேசுற, எனவே உனக்கு கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்லிட்டான். இப்ப இவர் ராஜதந்திரியா இருந்தா, நெதன்யாகுவை இவர் சந்திக்காம இருந்திருந்தா, அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அடிமையாக இவர் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த நெருக்கடி வருகின்ற பொழுது ரஷ்ய நாட்டில் இருந்தோ வேறு ஒரு நாட்டில் இருந்தோ சீன நாட்டில் இருந்தோ இவர்கள் எண்ணெயை இறக்குமதி செய்தலாம், இந்தியாவிற்கு ஒரு நெருக்கடி இல்லாமல் சமாளிக்க முடியும். அப்ப இப்ப இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை உருவாக்கி கொடுத்ததற்கு யார் காரணம் என்றால், உலகம் முழுவதும் நெருக்கடி இருக்கிறது. ஆனால் இந்த நெருக்கடிக்கு யார் காரணம் என்றால், மோடி அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்க ஆதரவு அடிமைத்தன கொள்கை தான் இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் இந்த பகுதியில் இருக்கிற பெரிய மனிதர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, அமெரிக்கா சண்டை போடுது, ஈரான் சண்டை போடுது, இஸ்ரேல் சண்டை போடுது. ஆனா நீங்க பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைய, அமெரிக்காவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியும், இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும், ஈரான்ல இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியும், இந்த 3 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைந்து இன்றைக்கு காலையில 3 கம்யூனிஸ்ட் கட்சியும் 3 நாட்டிலையும் சண்டை போடுறான். இவன் அவனுக்கு எதிரி, அவன் இவனுக்கு எதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த 3 நாடுகள்ல இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் கையெழுத்து போட்டு இன்னைக்கு உலகத்திற்கே வேண்டுகோள் விடுக்கிறார்கள், இந்த போரை உடனடியாக நிறுத்தணும். இந்த போர் அமெரிக்காவினுடைய ஆயுத விற்பனைக்காக நடக்கிறது. இந்த போர் இஸ்ரேலுடைய ஆதிக்க மனப்பான்மைக்காக நடக்கிறது. இந்த போர் ஈரானுடைய எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதற்காக நடக்கிறது. எனவே இந்த போரில் மக்கள் பங்கேற்க மாட்டார்கள். இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்துவதற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்றாக இணைந்து அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் நிர்பந்தத்தை அளிக்க வேண்டும் என்று இன்றைக்கு 3 நாடுகளில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேறு ஒரு கட்சி இப்படி ஒரு நிலை எடுக்க முடியுமா? இஸ்ரேல் கம்யூனிஸ்ட் கட்சினா அவன் ஒரு நிலை எடுத்திருப்பான், ஈரான்ல இருக்கிற ஒரு கட்சி அவன் ஒரு நிலை எடுத்திருப்பான். ஆனா 3 நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த நாட்டில் ஒற்றுமை வேணும், சமாதானம் வேணும்னு கேட்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் மோடி அரசாங்கம் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை முழுவதும் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையில நமக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறேன். நீங்க ட்ரம்ப் சொல்றாரு அயதுல்லா கொமைனியை கொண்டுட்டானுங்க. நான் கேட்கிறேன், நம்ம ஊர்ல யாரையாவது ஒருத்தனை கொலை பண்ணிட்டா நம்ம போலீஸ் விட்டுருமா? அவன் அனாதையாவே இருக்கட்டும், அனாதையா இருக்கிற ஒரு ஆளை நீங்க அடிச்சு போட்டாவிட அவன் மேல திருநாட்டு செக்ஷன் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணி அதகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, நான் தான் அயதுல்லா கொமைனியை கொன்னேன். நீ குற்றவாளியா இல்லையா? கொமேனியை கொண்டது மட்டும் இல்லாம கொமேனிக்கு பிறகு யாரா அந்த நாட்டில் தலைவர்னு யார் தேர்ந்தெடுக்கணும்? இந்தியாவில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா யார் தேர்ந்தெடுக்கணும்? அமெரிக்காக்காரனா தேர்ந்தெடுப்பான், பிரிட்டிஷ்காரனா தேர்ந்தெடுப்பான். தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இந்திய மக்களுக்கு இருக்கிறது. எங்க நாட்டை நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையும் சுதந்திரமும் நம்முடைய நாட்டுக்கு இருக்கிறதா இல்லையா? அந்த மாதிரி
ஈரான் நாட்டில் இப்ப கொமேனியினுடைய மகனை அந்த உயர் தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் அது செல்லாதுன்றான். உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒரு நாட்டுடைய அதிபரை நைட்டோட நைட்டா விளங்க மாட்டி எடுத்துட்டு போறான். லிபியா நாடுன்னு ஒரு நாடு, அந்த நாட்டுடைய அதிபர் கடாஃபியை இதே மாதிரி கொமேனியை கொல்ற மாதிரி கொல்றானுங்க. ஈராக்கம் அதிபர் சதாம் ஹுசேனை பிடிச்சி அவனை வழக்கு போட்டு பாதாள சிறையில் அடைச்சி அவனுக்கு மரண தண்டனையை கொடுக்குறானுங்க. இந்த உரிமையை, இந்த அதிகாரத்தை அமெரிக்காவுக்கு யார் கொடுத்தது? ஆக உலகத்தில் இன்றைக்கு ஒரு போலீஸ்கார், நீங்க ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி போகும்போது பல பேர் சொன்னானுங்க, ஆமாங்க ஆமாங்க அங்க சர்வாதிகாரமா இருந்திருக்கும் போல தெரியுது அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா பேசுறாங்க? ஏன்னா ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி இருந்த வரைக்கும் உலகத்துல எங்கேயாவது அமெரிக்காவினுடைய கப்பல் போச்சுன்னா அந்த கப்பலுக்கு முன்னாடி ரஷ்ய நாட்டுடைய கப்பல் போய் நிற்கும், ரஷ்யாவுடைய ஆயுதப்பட போய் நிற்கும். நீ அந்த நாட்டில் போனீங்கன்னா உன்னை துவம்சம் பண்ணிடுவேன் நிற்கும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? கேட்கறதுக்கு ஆள் இல்லாம எவன் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அதை தட்டி கேட்பதற்குரிய ஒரு பாதுகாப்பு கவசம் என்பது இன்னைக்கு ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி இல்லாதனால இன்னைக்கு நடக்குது. அதையும் மீறி இப்பொழுது வடகொரியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் இன்னைக்கு ஓப்பனா பேட்டி கொடுத்துட்டாரு, அது ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி. சீனாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் அதிபர் இன்னைக்கு வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்காங்க, அது ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி. ரஷ்யாவில் இருக்கிற அதிபர் அவருக்கு இப்ப கொஞ்சம் புத்தி வந்து அவரும் இவங்களோட சேர்ந்து நின்று இந்த ரஷ்யா, சீனா, வடகொரியா என்ற 3 நாடுகளும் இன்றைக்கு ஈரானுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல செய்தியாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈராக்கை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள், இந்த சண்டை ஒரு மதத்துக்கான சண்டை கிடையாது, இது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடக்கிற சண்டை கிடையாது. அமெரிக்காக்காரன் கிறிஸ்டின், இஸ்ரேல்காரன் கிறிஸ்டின், ஈரான்காரன் முஸ்லீம். ஆனா ஈரான் முஸ்லீமை அடிக்கிறதுக்கு குவைத் முஸ்லீமா அமெரிக்காவோட சேர்ந்து நிற்கிறான். ஐக்கிய அரபு அமீரகம் என்ற ஒரு நாடு அவன் சேர்ந்து நிற்கிறான். சவுதி அவன் சேர்ந்து நிற்கிறான். இன்னைக்கு என்ன தெரியுமா அந்த நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு, இவ்வளவு நாள் நாங்க நினைச்சோம் அமெரிக்கா தான் எங்களுக்கு பாதுகாப்பு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்பதான் தெரியுது அமெரிக்கா எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அமெரிக்காவை நாங்க தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா குவைத் நாட்டிலையும் சவுதி நாட்டிலையும் ஐக்கிய அரபு அமீரகத்திலையும் அந்த மேற்காசிய பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலையும் ஈரான் போட்ட குண்டு, அமெரிக்காவுடைய ஏவுகணை தளம், இஸ்ரேலுடைய ஏவுகணை தளங்கள் எல்லாம், ஆயுதம் தாங்கிய விமானங்கள் எல்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு அவர்கள் இப்பொழுது துண்டக்காரன் துணியக்காரன் இந்த முஸ்லிம் நாடுகள்ல இருந்து வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காக்காரன் இங்க காலை வச்சுக்கினா எங்களை அடிக்கிறான், ஈரான்காரன், சீனாக்காரன் சப்போர்ட் பண்றான், ரஷ்யாக்காரன் சப்போர்ட் பண்றான், எனவே இங்க யாரும் இருக்காதீங்க அப்படின்றானுங்க. இப்ப ஈரான் என்ன சொல்றான்னா அவன் வரலன்னா உங்களை நாங்க அடிக்க மாட்டோம் அப்படின்றான். ஆக இன்னைக்கு இந்த போர் என்பது ஒரு மிகப்பெரிய அளவுல உலகத்துல ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்குவதற்கான போராக இந்த போர் மாறி இருக்கிறது. எனவே போர் என்பது எந்த விதத்திலும் வரக்கூடாது. சமாதானம் என்பதுதான் உலகத்தில் நீடிப்பது என்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு. 130 குழந்தைகள் கொத்து கொத்தா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க நீங்க. குழந்தைகளுக்காக அப்பா அம்மா தியாகம் பண்ணி தன்னுடைய மொத்த சொத்தையும் அவங்க தன்னுடைய மொத்த உழைப்பையும் அதில் போட்டு குழந்தைகளை வளர்க்கணும் வளர்க்கணும் வளர்க்கணும்னா 130 குழந்தைகளை ஒரே நேரத்தில் கொத்தா சாகடிச்சிருக்கிறானா என்னங்க அது? அப்படிப்பட்ட ஒரு போர் தேவையா? எதுக்கு போர்? 2 பேர் இந்த தெருவில் கத்தி எடுத்து சுத்தினாலே இந்த ஊர் அமைதியா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அவன் பாட்டுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு வர்றான், ஆயுதத்தை எடுத்துட்டு வர்றான். உட்கார்ந்த இடத்துல இருந்தே இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியை உட்கார்ந்த இடத்துல இருந்தே ட்ரோன்